பேசிக்கலி வந்து நம்ம வீட்டிலலாம் நிறையா வால் மவுண்ட் டைப்ஸ் தான் பார்த்துருப்போம். லைக் பேஸ் யூனிட் இருக்கும், அண்ட் தென் ஒரு பேக் ஸ்ப்ளாஷ் ஏரியா இருக்கும், அண்ட் அப்பர் கேபினெட்டுக்கு நடுவில் வந்து சிம்னி மவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சக்ஷன் பவர் வந்து எப்படி டிசைட் பண்ணலான்னா, ஒரு 3 ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒன் இஸ் அதிகமாக இப்போ வந்து யூஸ் பண்ணப்படுற டைப்ஸ் பார்த்திங்கன்னா பேஃபில் ஃபில்டர்லெஸ் சிம்னிஸும் இருக்குது. பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வந்து ஜாஸ்தியாகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்னி கிச்சனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் சிம்னி நீங்கள் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வச்சு நீங்கள் அந்த கிச்சன் சிம்னியை ஃபைனலைஸ் பண்ணணுன்ற விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிடலாம். வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இன்கேஸ் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அஸ். ஸோ சிம்னியோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் ரிமூவ் பண்ணுறது, அண்ட் தென் ஸ்மெல், அந்த ஸ்மோக்கோட கலந்து வர ஸ்மெல், அண்ட் தென் ஏரில் இருக்க ஆயிலி பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறது. எஸ்பெஷலி இந்தியன் ஸ்டைல் ஆஃப் குக்கிங்லேயும் நம்மளோட இந்தியன் கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம ஆயில் யூஸ் பண்ணி குக் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த விஷயங்களெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியாது. அண்ட் இன்றைக்கி இருக்க ப்ரெசன்ட் டேஸில் அதுவும் ஃப்ளாட் சிஸ்டம்ஸ், அண்ட் தென் ஈவன் சிட்டி பெருசாக நம்மளோட வீடுகளும் சின்னதாகிட்டே வருது. ஸோ கிச்சனில் கிளம்புற இந்த ஸ்மோக் அண்ட் ஸ்மெல்லாம் வந்து அதிகமாக மற்ற இடத்துக்கு பரவாமல் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது தான் சிம்னியோட வேலை. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்கு அடுத்தது இப்போது வந்து சிம்னி தான் வந்து அதிகமாக கிச்சனில் யூஸ் பண்ணப்படுது. ஸோ அப்படிப்பட்ட சிம்னியை வந்து நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம செலக்ட் பண்ணணுன்றதை வந்து நெக்ஸ்ட்டு தொடர்ந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ண வேண்டியது சிம்னியோட மவுண்டிங் ஸ்டைல். ஸோ சிம்னியோட மவுண்டிங் ஸ்டைல் மோஸ்ட்லி வந்து கிச்சனோட டைப்பை பொறுத்து தான் அதோட மவுண்டிங் ஸ்டைல் தேவைப்படும். அண்ட் ஒரு பேசிக்காக வந்து 2 வெரைட்டிஸ் ஆஃப் மவுண்டிங் ஸ்டைல் இருக்குது. ஒன் இஸ் வால் மவுண்ட் ஸ்டைல், அண்ட் தென் செகண்ட் இஸ் ஐலண்ட் சிம்னி. ஸோ பேசிக்கலி வந்து நம்ம வீட்டிலலாம் நிறையா வால் மவுண்ட் டைப்ஸ் தான் பார்த்துருப்போம். லைக் பேஸ் யூனிட் இருக்கும், அண்ட் தென் ஒரு பேக் ஸ்ப்ளாஷ் ஏரியா இருக்கும், அண்ட் அப்பர் கேபினெட்டுக்கு நடுவில் வந்து சிம்னி மவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து வால் மவுண்ட் டைப். அண்ட் இதுலேயே ஒரு இன்னொரு வேரியேஷன் இருக்குது, லைக் பில்டின் சிம்னியும் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. பில்டின் சிம்னினா அந்த அப்பர் கேபினெட்லேயே கன்சீல்டாக வர மாதிரியான டைப்ஸ் சில பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்திங்கன்னா ஐலண்ட் டைப்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம ஐலண்ட் கிச்சன் வச்சுருக்கோம் அண்ட் நம்மளோட குக்டாப் வந்து ஐலண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சீலிங்லேருந்து மவுண்ட் பண்ணி வர சிம்னி தான் வந்து ஐலண்ட் சிம்னி. ஸோ இந்த 2 டைப்ஸ் தான் பேசிக்காக அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த டைப் தேவைப்படுன்றதை வந்து நீங்கள் பிளான் பண்ணி வாங்கணும். சிம்னி செலக்ட் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட்டு பேசிக்காக கன்சிடர் பண்ண வேண்டிய ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்னியோட சைஸஸ். சிம்னி ஜென்ரலாக வந்து 2 சைஸஸில் அவைலபிளாக இருக்கும். ஒன்று 60 சென்டிமீட்டர் இல்லைனா 90 சென்டிமீட்டர், அதாவது 2 feet ஆர் 3 feet சிம்னின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து இந்த சைஸை நம்ம எப்படி ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஹாபோட சைஸை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்கேஸ் நீங்கள் 2 பர்னர் ஹாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஒரு 60 சென்டிமீட்டர் சிம்னி யூஸ் பண்ணால் கூட போதும். பட் ஆனால் நீங்கள் வந்து 3 பர்னர் ஆர் 4 பர்னர் நம்பர் ஆஃப் பர்னர்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது அப்போ வந்து 90 சென்டிமீட்டர் சிம்னி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சிம்னியில் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து சிம்னியோட சக்ஷன் பவர். சிம்னியோட சக்ஷன் பவர் ஜென்ரலி வந்து கியூபிக் மீட்டர் பர் ஹவர் இல்லைனா மீட்டர் கியூப் பர் ஹவர்ன்ற விஷயத்தில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த சக்ஷன் பவர் வந்து எப்படி டிசைட் பண்ணலான்னா ஒரு 3 ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒன் இஸ் கிச்சனோட சைஸு. கிச்சனோட சைஸ் ஜாஸ்தி ஆக சிம்னியோட சக்ஷன் பவர் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் தென் சிம்னியோட டக்ட் லென்த்து. கிச்சன் சைஸ் மாதிரியே டக்ட் லென்த்து ஜாஸ்தி ஆக சக்ஷன் கெப்பாசிட்டியும் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லைக் 1 to 2 மீட்டர்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1000 cubic meter per hourல சிம்னி வாங்கினா கூட போதும். பட் ஆனால் அதுக்கு மேலே போகும்போது லைக் 3 or 4 or 5 meters மேலே போகும்போது நீங்கள் ஒரு 1150 இல்லை 1200 cubic meter per hourல வாங்கினீங்கன்னா தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் டைப் ஆஃப் ஃபுட் நம்ம என்ன குக் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. லைக் வெஜிடேரியனா இல்லை நான் வெஜிடேரியனா, இல்லை வந்து ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுவோமா இல்லை அதிகமாக யூஸ் பண்ணுவோமா. ஸோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நம்ம கிச்சனில் குக் பண்ணுற ஃபுட்டை பொறுத்து கூட நம்ம வந்து சிம்னியோட சக்ஷன் பவரை டிசைட் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆயிலி ஃபுட்டு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆயிலி ஃபுட் அதிகமாக குக் பண்ண மாட்டீங்க அப்படின்னா லைக் நீங்கள் வந்து ஒரு 750 cubic meter per hourலேருந்து லைக் ஒரு 1100 cubic meter per hour இருக்க சக்ஷன் பவர் இருக்க சிம்னி கூட சூஸ் பண்ணலாம். பட் ஆயிலி ஃபுட் நிறையா குக் பண்ணுவீங்க அண்ட் நான் வெஜிடேரியன் அதிகமாக குக் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 1150 cubic meter per hourலேருந்து இருக்க சக்ஷன் பவர் இருக்க சிம்னியாக பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிம்னி வாங்கும் போது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஃபேக்டர் வந்து சிம்னியோட ஃபில்டர் டைப். ஸோ சிம்னியோட ஃபில்டருன்னும் போது அது வந்து ஒரு பியூர்லி ஒரு மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடான விஷயம். ஸோ அதுக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற டைப்பில் ஃபில்டர் சூஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ ஜென்ரலாக வந்து சிம்னியில் 4 types ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஒன் இஸ் கெசட் டைப். இது வந்து கொஞ்சம் ஓல்டு வேர்ஷனான ஒரு சிம்னியோட ஃபில்டர். இதில் பார்த்தீங்கன்னா லைக் மெஷ் டைப்பில் எஸ்எஸ் மெஷ் இல்லைனா வந்து அலுமினியம் மெஷ்ஷில் வந்து அந்த ஃபில்டரை செஞ்சுருப்பாங்க. இந்த டைப் ஆஃப் சிம்னி ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி அதை வந்து ஒன்ஸ் இன் ஒரு 2 months or 3 months வந்து எடுத்து ரிமூவ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும், க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் தென் அது க்ளீனிங் பண்ணுற ப்ராசஸும் வந்து கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஏன்னா அதில் இருக்க ஆயில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகாது. அதுக்கடுத்து வந்து ஃபில்டர் டைப் பார்த்தீங்கன்னா பேஃபில் ஃபில்டர், ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு ஃபில்டர் டைப். இது வந்து மெஷ் மாதிரி இருக்காது, ஒரு தனி இண்டிவிஜுவல் பிளேட் சிஸ்டம் மாதிரி இருக்கும் ஆயில் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கம்பேர் டு மெஷ் டைப் ஒரு அந்த கேசட் டைப் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியான ஃபில்டர் டைப். இதை வந்து நீங்கள் இன்கேஸ் ஒரு டிஷ் வாஷரில் போட்டு க்ளீன் பண்ணணுன்னா கூட பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான டைப் வந்து பேஃபில் ஃபில்டர். அண்ட் தென் தேர்டு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்டர். ஸோ கார்பன் ஃபில்டர் வந்து எப்போது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபில்டராக வரும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிம்னி, அதாவது டக்ட்லெஸ் சிம்னின்னு சொல்லுவாங்க. டக்டே இல்லாமல் ஒரு சிம்னி டைப் இருக்குது. ஸோ அந்த சிம்னி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ கார்பன் ஃபில்டரும் வரும். இது கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயம், ஏன்னா அடிக்கடி ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய ஃபில்டர் டைப் அது. அண்ட் தென் ஃபோர்த்து ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபில்டர்லெஸ் டைப்னு ஒன்று வருது இப்போ நியூ ஜென்ரேஷன் சிம்னிஸ்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபில்டரே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைப்பும் வருது. இதில் வந்து அதிகமாக இப்போ வந்து யூஸ் பண்ணப்படுற டைப்ஸ் பார்த்திங்கன்னா பேஃபில் ஃபில்டர்லெஸ் சிம்னிஸும் இருக்குது. பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். அண்ட் தென் நீங்கள் வந்து ஃபில்டர்லெஸ் டைப் மாதிரியே வந்து இப்போது வந்து ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் சிம்னிஸில் வந்து ஒரு நியூ அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா வருது. ஸோ சிம்னி நீங்கள் வாங்கும் போது இந்த மாதிரி ஃபேக்டர்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லைக் வந்து சிம்னி கெஸ்டர் ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் தென் ஆட்டோ ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் சிம்னிஸ் இருக்குது. ஆட்டோ க்ளீனே பண்ண வேண்டாமான்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ ஆட்டோ க்ளீன் சிம்னியில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு ஆயில் கலெக்டர் ஒரு பவுல் இருக்கும். ஸோ அந்த பவுல் மட்டும் நீங்கள் அடிக்கடி ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்க சிம்னி ப்ரெசன்ட் டேயில் வரதுனால ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்றது பார்த்து அண்ட் அகெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆக அதோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சிம்னியோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 6000 7000 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஈவன் ஒரு 1 lakh ரேஞ்ச் வரைக்கும் கூட சிம்னிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கன்வீனியன்ஸ் தேவை, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கன்வீனியன்ஸில் அண்ட் பட்ஜெட்டில் என்ன சிம்னி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா அது லாங் ரனில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ கிச்சன் சிம்னி சூஸ் பண்ணும்போது எப்படி மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்க இன்றைக்கி. அண்ட் தென் கிச்சனை இன்கேஸ் நீங்கள் டிசைன் பண்ணுற ப்ராசஸில் இருக்கீங்கன்னா அப்போது வந்து கிச்சனில் நடக்கிற டிசைன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் கிச்சன் டிசைன் பண்ணும்போது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிச்சன் பண்ணிங்கன்னா லாங் ரனில் கிச்சன் உங்களுக்கு ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்கும். அண்ட் மோரோவர் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண சிம்னி ஃபேக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச் guys.